வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் நாட்டை விட்டு போகும்போது தான் இந்த நாட்டில் வந்து நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து போகிற வழியில் வந்து ஐ திங்க் புத்தளம் பாஸ் பண்ண அப்புறம் சம்திங் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் மழையில் நனைஞ்சிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கே வந்து மழையில் நனைய போகிறேன். ஸோ நம்ம நாட்டு மழையில் நனைய போகிறேன். ஸோ அப்படியே இந்த லைஃப்பை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிட்டு பசி அதுக்கப்புறம் ஸோ பிரியாணி ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வீல் ஒன்று பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் போய்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து ஏர்போர்ட்டை வந்து ரிசீவ் ஆகிட்டு நான் 2015 ஏர்போர்ட் போனேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் போகிறதுக்காக ஏர்போர்ட் போனேன். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து தமாம் வரேன், சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கிறேன். ஸோ இது தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு, அதுவும் ஃப்ளைட்டை வந்து இவ்வளோ கிட்டத்தில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இமிக்ரேஷன் அது இதெல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளைட் போர்ட் ஆகிறதுக்கு போனேன். சிக்ஸ் 6:30க்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்னமோ வெளிக்கிடும்போது 9:30 ஆகிட்டு. ஸோ உள்ளே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போர்டாகி உள்ளே நின்னோம். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸால் வந்து திருப்பி ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறது, குடும்பத்தை விட்டு போகிறது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோம், லைஃப்பில் உழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் தான் இந்த ஃப்ளைட் பயணம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி நாங்கள் கொழும்பு ஏர்போர்ட்டில் இருந்து தமாமை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருந்தேன். ஸோ போகிற வழியில் வந்து அப்படியே ஃப்ளைனில் இருந்துகிட்டே நம்மளோட நாடு மேலேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இது நம்மளோட நாடு இல்லை, துபாயோ சம்திங். அதாலே போகும்போது வீடியோ எடுத்து நான் வந்து 20 days ஆகிட்டு. ஸோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து சிக்கனும் அண்ட் ரைஸ் அண்ட் ஒரு ஸ்வீட் தந்துருந்தாங்க. அடுத்தது என்னமோ ஒன்று தந்துருந்தாங்க, அது நான் வாயிலேயே வைக்கல. ஸோ அப்புறம் வந்து ஃப்ளைட்டை வந்து அப்படியே சவுதியை நான் அப்படியே 12:30க்கு வந்து சவுதியை வந்து நான் ரீச் ஆகினேன். சவுதி மீன் தமாமை வந்து நான் வந்து ரீச் ஆகினேன். டுவெல் 12:30க்கு வந்து இங்கே வந்து தமாமை வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி திருப்பி லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்காக மறுபடியும் தமாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ ஏர்போர்ட்டை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட ரூமுக்கு எங்களோட வெஹிக்கிள் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ நைட்டில் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணதால் நான் பெருசாக வீடியோ எடுத்து படலை. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எழும்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு இது தான் நாங்கள் இருக்கிற ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம்.